லோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர் என் தேவனே. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உங்கள் பாதப்படியில் நாங்கள் வருகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருங்க. வாங்க சுவாமி, இருந்து தகப்பனே நீர் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், நீர் பேசுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே உள்ளங்களும் உற்சாகத்தோட கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடுக்க நிற்கிற தாங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். எல்லாம் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பீரே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அளித்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. பாருங்க, தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அளித்த தேவன் உண்மையுள்ளவர். அது இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. உங்களை அளிக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் அளித்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நீங்கள் கர்த்தராலே அளிக்கப்பட்டவர்கள். யாரால் அளிக்கப்பட்டவர்கள்? கர்த்தராலே அளிக்கப்பட்டவர். ஒவ்வொருடைய அளிப்பு ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். நம் வேதத்தில் பார்க்கும்போது 5 ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர் அப்படின்னு சொல்லி 5 ஊழியங்கள் இருக்கிறது. அது நம்மளை தேவன் அளித்திருக்கிற எந்த ஊழியத்துக்கு அளித்திருக்கிறார், எதுக்கு அளித்திருக்கிறார்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அவர் அளித்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று அப்ரகாம்னு என்ன பண்றார்? அளித்தார். ஊர் என்று கல்தேயர் தேசத்திலிருந்து கர்த்தருடைய கரத்தை பிடித்தவராக அன்றைக்கு புறப்பட்டு அளித்தவர் உன் கரம் பிடித்து அளிக்கிறவராயிருக்கிறார். யோசுவா 14:9 நீங்கள் வாசிக்கும் போது, யோசுவா 14:9, உன் கால் மிதித்த தேசமெல்லாம் உனக்கு நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய், பாருங்க, என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். யாரு? யோசுவா. உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றுக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் அளித்தவர் உண்மை உள்ளவர். அதனால அவர் கற்பனையின்படி கீழ்ப்படி நடந்ததுனால அவர் என்ன சொல்றாரு? கால் மீதிக்கும் தேசமெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு நான் சுதந்திரமாக கொடுக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே ஒரு பார்க்கும்போது நாடோடியாக அவர் திருந்தார்கள். நீங்கள் அப்ரஹாம் நீங்கள் பார்க்கும்போது ஊரன் தேசத்தை விட்டு ஒரு ஜாதி மதங்களெல்லாம் விட்டுட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணார்? ஒரு நாடோடியாக ஒரு கூடாரம் தான் அவங்களுக்கு இருக்கும். துணியில் கூடாரம் போட்டுட்டு அவர் என்ன பண்ணார்? ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டி கொண்டு வேலைக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு என்ன பண்ணுவாங்களோ, எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்த இருட்டாயிடுச்சுன்னா அந்த ஒரு கூடாரம் போட்டுடுவார். ஹல்லேலூயா. அப்படிதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கூடாரங்களை போட்டுக்கொண்டு அந்த இடத்தவே செஞ்சு சாப்பிட்டு அந்த புள்ளிங்களையும் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? காப்பாற்றுவாங்களாம். ஆனால் இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், இப்போது நாடோடிகள் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நாடோடிகள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நாடோடிகள் வருவாங்க, அங்கங்கே டென்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த நாடோடிகள் எத்தனை பார்த்துருக்கீங்களா? கூடாரங்களை போட்டுட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? நாடோடிகள் பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? டென்ட் போடுவாங்க. அந்த டென்ட் போட்டுட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 மாதம் 4 மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருந்து அவங்க என்ன பண்ணா அவங்க தொழில் செஞ்சுட்டு போவாங்க இல்லைங்களா? அப்போது அப்ரஹாம் காலத்தில் கூட அது மாதிரி கூடாரங்களெல்லாம் போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, புள்ளத்தாச்சிகளெல்லாம் இருப்பாங்க. ஆனாலும் அந்த வாலிப பிள்ளைங்க பிள்ளைத்தாச்சிகளும் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேதனைப்படுத்துறவங்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நாம நினைக்கிறோம் அந்த காலத்துல கூட அப்படி இருந்ததுன்னா அந்த காலத்துல கூட அப்படி இருந்தது. மோசம் பண்றவங்க இருந்தாங்க, விபச்சாரிகள் இருந்தாங்க. சாதம் கோமேர பட்டணத்தை நாங்க பாக்குறோம். என்ன எப்படி பாக்குறோம்னா அவ என்ன பண்றாங்க? விபச்சாரம்
சரிங்களா? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் தேவனோட அக்னி வந்து அந்த சாதோம் கோமேர பட்டணத்தால் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போலதான் அந்த அப்ரஹாம் காலத்துல கூட அந்த மாதிரி ஜனங்கள் இருந்திருப்பார்கள். அல்லேலூயா. அது போலதான் அந்த அப்ரஹாமுக்கு அப்படி இருந்த ஜனங்கள் அப்படி இருந்தாலும் அப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்த அந்த தேவன் எந்த ஒரு சேதமும் இல்லாதபடி அப்ரஹாம் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அது போலதான் நம்மளுக்கு கூட தேவ பிள்ளைகளான உங்களுக்கு என்ன பண்றாரு? வாக்கு கொடுத்த தேவன் உண்மை இல்லவர். உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்த தேவன், அவங்களுக்கு எந்த ஒரு விரோதிகள் இருந்தாலும் சரி, செத்துவர்கள் இருந்தாலும் சரி, தேவன் என்ன பண்றாரு? உங்களுக்கு என்ன பாதுகாக்கிற தேவன் அவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ரஹாமுக்கு எப்போதெல்லாம் தேவன் பாதத்துல அவர் உட்காரணும், எந்த இடத்துக்கெல்லாம் ஒரு கூடாரமே போட்டு கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு பலிப்பீட்டை கட்டி ஆண்டவர் பலிப்பீட்டை கட்டும் போது ஆண்டவர் அந்த பலிப்பீட்டத்தை மூலமா தேவன் என்ன பண்றாரு? அப்ரஹாமோட பேசினார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மை இல்லவர். அவர் ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவனு கிடையாது, விடுற தேவனு கிடையாது. மனுஷனை கைவிடலாம், ஆனா தேவன் என்ன பண்றது இல்ல, கைவிடாத தேவன். உங்களை அழித்திருக்கிற தேவன் உண்மையில தேவன், ஒரு நாள் உங்களை கைவிடாத தேவன். அல்லேலூயா. அதே போல நோவா கூட நம்ம பார்க்கிறோம். நோவா அன்றைக்கு கர்த்தர் நோவாவை அழித்து பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் போது கட்டளையிட்டார். கர்த்தரை நம்பி அவரு என்ன பண்ணாரு? அவர் குடும்பம் எல்லாம் பேழைக்குள்ளே போனது கர்த்தர் நம்பி அந்த குடும்பம் எல்லாம் தேவனை பாதுகாத்தார். அந்த குடும்பத்தை எல்லாம் தேவன் அந்த அழிவில் இருந்து தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் நம்ம அழித்த தேவன் இந்த உலகத்துல உபத்திரங்களும் பாடுகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வந்தாலும் அவர் அழித்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். உங்களை என்ன பண்றாரு? அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு? பாதுகாக்கிற தேவன். அவளை அழித்தவர் ஒரு வாக்கு மனுஷன் மாறிடலாம், ஆனா தேவன் மாறாதவர். அல்லேலூயா. அதே போல தேவ பிள்ளைகளான உங்களுக்கு கூட அவர் என்ன பண்ணாருன்னா பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம நிறைய பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இதோ கர்த்தர் உங்களை அழித்திருக்கிறார், அவர் உண்மையில்லவர் என்று நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மனுஷனை நம்புவதை பார்க்கணும். கர்த்தர் பேலே பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தைப்படி வார்த்தைப்படி நம்ம என்ன பண்ண? ஆண்டவர் மேல இது வல்லமையோட அவர் மேல விசுவாசமா நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அதே பாருங்க, அவருக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அன்றைக்கு மோசே கூட அழைத்தார். முச்செடியிலேயே தரிசனமாகினார். இஸ்ராவேலிலே ஒளி நடத்தினார். இஸ்ராவேல் ஜனங்களை ஒளி நடத்துறதுக்காக அவர் அழைத்தார். அவர் என்ன பண்றாரு? அந்த தேவன் மோசேக்கும் வரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். மோசேயின் கோல் மூலமாக அற்புதங்களை செய்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பழகினார். ஹல்லேலூயா. மோசே நடித்தார். அவர் என்ன பண்ணார்? திக்கமாயும் வாயை இருக்கிற தேவனே, என்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது கூட உன்னை வாயோட உங்க அண்ணன் ஆரோன் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல திக்க வாயை மந்த வாயை இருந்த அந்த மோசே அந்த தேவன் கொண்டு போய் இஸ்ராவேல் ஜனங்களா நம்ம எல்லாரும் நாம படிச்சிருக்கிறோம். இஸ்ராவேல் தேசத்தை எகிப்து தேசத்தை போய் எவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அன்றைக்கு தானே தேவன் செய்தாரு, இன்றைக்கு எங்க செய்யற? இன்றைக்கு கூட செஞ்சுட்டு இருக்காரு, இப்ப கூட தேவன் செஞ்சுட்டு இருக்கிறார். அற்புதத்து மேல அற்புதங்கள் இப்ப கூட நடத்திட்டு இருக்காரு தேவன். ஹல்லேலூயா. நம்ம அவிசுவாசத்தினாலே நம்ம சோர்வுனாலே தான் தேவனோட அன்பு பார்க்க முடியாம போயிட்டோம் நம்ம. ஆனாலும் தேவன் இப்போ அதே போல மனுஷன் மாறுவான தேவனை மாறாத தேவன். எப்படி ஆதில இருந்தாரோ அதே போல, எப்படி ஆதில அற்புதங்களை செய்கிறாரோ அதே போல இப்போ கூட அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஏன் நம்ம என்ன கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம்னா இன்னும் அவளுக்கு அவர் மேல நமக்கு அவ்வளவு விசுவாசம் இல்லை. அவிசுவாசம் வந்துச்சு. அதனாலே தான் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபித்த அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவரால் ஆகாத காரியம் ஏதாவது உண்டா? நினைச்சு பாருங்க. அவரால் ஆகாதது ஏதாவது உண்டா? குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கின தேவன், வியாதிகளை சுகமாக்கின தேவன், அற்புதங்களை எகிப்து தேசத்தை அற்புதங்களும் அதிசயங்களை செய்த தேவன். அவரால் இப்போ முடியாதா? கண்டிப்பா அவரால் முடியும். ஆனா நம்ம என்ன அவிசுவாசத்துல இருக்கிறோம்? இன்னொன்னு அப்படின்னா நம்ம பாவங்கள் என்ன கழுவப்படல அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். நம்ம பாவங்கள் என்ன கழுவப்படல, ஆனா ஒரு நேரம் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த நேரம் வரை நம்ம என்ன பண்ண? தேவனை பாதத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஒரு காரியம் பிடிச்சிட்டோன்னா அது முடிக்கிற வரை நம்ம எப்படி ஒரு வைராகியமான அவசியம். ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு முடிக்கிற வரை உங்க ஊர்ல எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. உன் ஊர்ல காலையில மாலையில எப்படி இருக்கும்? காசுல உங்ககிட்ட பணம் இல்லை, ஆனாலும் உன் ஊர்ல எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? வேதனையா இருக்குமா? எப்படி இருக்கும்? வேதனை. ஐயோ
பாதியில கூடி வீடு என்ன பண்ணிச்சு, நின்றுடுச்சு. என்ன பண்ண, பணம் இல்லையே நம்ம கிட்ட, என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நம்ம கேட்கணும், யார்கிட்ட நம்ம போய் எது வைக்கணும், எது அடமானம் வைக்கணும், யார்கிட்ட கடன் வாங்கணும், எந்த லோன் வாங்கணும்னு சொல்லி உங்களை எப்படி குறித்து கொண்டு இருக்க நினைச்சு பாருங்க. அதே போலதான் தேவனோட வருகை ஆயுதமா இருக்க. தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும், எப்படி தேவனை தேடணும், எப்படி அவரோட பாதத்துல வரணும், அந்த வாஞ்ச வைராக்கியம் யாருக்கு இருக்கிறது அவங்க தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா, கைவிட மாட்டாரு. ஏன்னா ஒரு வாஞ்சை நம்மளுக்கு வேணும், ஒரு தாகம் நம்மளுக்கு வேணும், ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி இந்த உலகத்துல அவரு கூட நம்மளுக்கு ஒரு மனுஷர்கள் தானே, அவங்க எல்லாம் என்ன பண்ணாரு, தேவதூதர்களையே வானத்திலிருந்து அவங்க இறங்கி வரலையே, அவர் நம்ம மனுஷன் தானே. வேதவத்துல பார்க்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தரையும் பாருங்க, சீஷர்களை பாருங்க, அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு, நோவா, இவங்களெல்லாம் பாருங்க, அவங்களெல்லாம் தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரு, எப்படி ஒரு வைராக்கியமா ஒரு வாழ்ந்தார் நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு பாடுகள் இல்லையா இருந்தது, ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு இருந்தது. உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு பிள்ளைகள் படிக்க வைக்கணும் ஒரு வைராக்கியம் இருக்கும், ஒரு வீடு கட்டணும் ஒரு வைராக்கியம் இருக்கும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு வைராக்கியம் இருக்கு இல்லையா. ஆனா தேவன் மேல ஏன் நம்மளுக்கு வைராக்கியம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொன்னா, சித்ருவான நக்கிரியா செய்வான். சரி, தேவன் கேட்க மாட்டாரு இப்போ, அதனால என்ன பண்ண, நம்மளுக்கு பயம் இல்லை. தேவன் அதை கேட்கிற தேவன், பேசுற தேவன். ஆனா இப்ப கேட்க மாட்டார், கண்டிப்பா கேட்டுதான் அவரு எல்லாரும் கேட்பார் அவர். அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வேணும்னு அவரை பாதத்துல அவர் சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் காலையில எழும்பி ஜெபிக்கிறீங்க? காலையில எத்தனை பேர் எழும்பி ஜெபிக்கிறீங்க? கரெக்ட் நேரத்துக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கரெக்ட் 5 மணி 5 மணி 5 மணி 5 மணி 4 மணி 4 மணி, சரிங்களா? ஆனா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். அன்னைக்கு என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது, சோர்வு இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். ஆனாலும் இல்லை, தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கேன் இந்த நேரத்தை, தேவனை வந்துடுவாரு, தேவ தூதர்களை இங்க வந்து காத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஜெபிக்கணும். அது என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உடம்பு சரியில்லானாலும் பரவாயில்லை, நம்ம என்ன பண்ண அந்த நேரத்துல என்ன பண்ண, மண்டிகால போலனாலும் பரவாயில்ல, எழுப்பி உக்காந்துட்டு, ஆண்டவரே நான் வந்துட்டேன், உங்க மகள் வந்துட்டேன், நீங்க வந்துட்டீங்களா ஆண்டவரே, நான் வந்துட்டேன். இப்படி நீ என்ன பண்ண, ஒப்பு கொடுத்து தேவனை பார்த்து நீ ஜெபித்த பாரு. ஏவனுக்கு அற்புதங்கள் நடக்காது, ஏவனுக்கு அதிசயங்கள் நடக்காது நினைச்சு பாரு. இன்னொன்னு அதை மட்டும் கிடையாது, எழுந்து பண்றது கிடையாது, அதன்படி நடுக்கிறியா பாரு. வசனங்களை சொல்லுதே, அந்த வசனம் பார்த்து நடுக்கிறியா, அது பாரு. கீழ்படியா, அது பாரு. அப்படி இருக்கும்போது ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டாரு? இப்ப கூட ஆண்டவர் செய்யறாரு இல்லையா? நேற்று கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது இல்லையா? திருப்பத்தூர் போகும்போது எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது இல்லையா? 4 மாவட்டத்துக்கு நம்ம தேடி போறோமே, அந்த இடத்துல அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்குது இல்லையா? நம்ம சபைக்கு இங்க வரோமே, இங்க சொன்னாலும் தேவன் அற்புதங்கள் செய்யறாரு இல்லையா? அப்ப ஏன் நம்மளுக்கு நடக்கலைன்னா நம்ம சரியில்லை, நம்ம குற்றங்களை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக நம்ம வைராக்கியமோட இருக்கும் போது கண்டிப்பா ஆண்டவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லைங்க. ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் என்ன பண்ண, அவர் சொல்றாரு, என் கை ஆசீர்வதிக்காம இருக்கா, என் கை குறுகி போகல அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மள, ஆனா கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு இருந்து ஒரு வைராக்கியத்தோட நீங்க தேவன் பாதத்தை கேளுங்க. அவர் சொல்றாரு இல்லையா, நீ நடுக்க வேண்டிய ஒளியை உனக்கு காட்டுவேன், உன் மேல எனக்கு கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன்றாரு. இன்னொரு வாசனை சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கிறார் 9ல, உனக்கு வாய் எப்படி கட்டு, என்ன செய்யுமா, கடுவாளத்தினால கட்டணும். அது கடுவாளத்தினால மாய் கட்டி தேவன பாதத்தை நாம் இருக்கும் போது அற்புதங்கள் செய்யற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நோவாவு கூட பேலைக்குள்ள என்ன பண்றாரு, பாதுகாத்தார். மோசேக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார் முள்செடியில, மோசே தெரிந்து கொண்டார். மோசேன் ஆசீர்வதித்த தேவன், தேவ பிள்ளைகள் உங்களை அளித்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் என்ன பண்றார், உங்களை வெறுமையாக அவர் விடவே மாட்டார். சீஷர்களை தெரிந்து கொண்டார், சீஷர்கள் அளித்தார். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, பணம் இல்லை, ஆஸ்தி இல்லை, அந்தஸ்து இல்லை, அவங்க அழகு இல்லை, ஒன்றும் இல்லாம இருக்கும்போது கூட சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு, இயேசுவின் நாமத்தினாலே கை நீட்டும் போது வியாதிகள் சுகமானது, அசுத்தாவில ஓனது, மரித்தவர்கள் எழுப்பினார்கள், குஷ்டரோகளை சுஸ்தமாக ஆக்கினார்கள். அந்த போல ஒரு வைராகி நம்மளுக்கு வேணும். ஆண்டவர் முகமுகமாக அவரை பார்த்தார், தர்சனத்துல அவரை பார்த்தார். அது போல தேவனை நம்ம தேடும் போது கண்டிப்பா என்ன பண்ண, நொனியே நான் தேவனை பார்க்க முடியும், தேவனை குரலை நம்ம கேட்க முடியும். கேட்க முடியுமா, முடியாதா? முடியும். ஆனா தேவனை அளித்தவர் உண்மையில தேவனாக நம்ம இருக்கிறார். நம்ம தேவனை தேடுறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் ஆதியாகமம் 31 24 29 நீங்க படிச்சு பாருங்க. 31ல 24 29 வரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு லாபான் தீங்கு செய்யணும், யாக்கோபுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்தாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, யாக்கோபுக்கு தீங்கு செய்ய அவர் முடியல, யாக்கோபை செபிக்க அவர் முடியல. ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு நீ தீங்கு செய்யக்கூடாது, யாக்கோபு நீ செபிக்க கூடாது, என்ன பண்ண ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு தீங்கு செய்ய வந்த அந்த யாக்கோபை உடன்படிக்கை செய்யற மாதிரி தேவன் என்ன பண்றாரு, மாற்றினார். ஹல்லேலூயா.
அப்ப நம்மளுக்கு விரோதமா தீங்கு செய்யறவங்க என்ன பண்ண, நம்மளுக்கு அவர் சொல்றாரு இல்லையா, உன் சத்துருக்களை உன் சிநேகிதர்களாக மாற்றுகிறேன்னு சொன்ன தேவன் நமக்கு தீங்கு செய்யற வரவங்களை என்ன பண்றாரு, நம்ம சிநேகிதர்களாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். எப்போ அப்படின்னா தேவன் நம்ம கீழ்ப்படிந்து நடுக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம நடுக்கும். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பாருங்க, யோசேப்பு நீங்க பார்க்கும்போது யோசேப்பு அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பாருங்க, யோசேப்பு எத்தனையோ தீங்குல இருந்தார். அவருடைய சகோதரர்கள் அவர்களை குழியிலே தூக்கி போட்டார்கள். பின்பு மீதியான கையிலே விற்று போட்டார்கள். அப்படி என்ன பண்ணாரு, விட்டு போட்டார்கள். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்நிய தேசத்துல போய் அந்நிய மகனாக அவர் இருந்தார். பார்த்திபன் வீட்டுல பாருது, அவர் பேர் என்ன, அவர் பேர்ல அவரு போர்திபன் வீட்டுல அடிமைத்தனத்துல இருந்தார். எவ்வளவு என்ன பண்ணாரு, போர்திபன் மனைவி அவங்க மேல எவ்வளவு நிந்தைகளும் அவமானங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் தேவன் யோசேப்போட இருந்து தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிதான் நான் பாக்குறோம். ஹல்லேலூயா. அதே போல நம்ம மேல எவ்வளவு நிந்தைகளும் அவமானங்களும் வந்தாலும் தேவன் நம்மளோட இருக்கும்போது யாராலே நம்மளை இன்னும் இது பண்ண முடியாது. அதே போல தேவ பிள்ளைகளான நீங்களும் நாலு தேவன் கீழ்படுகிறவங்களாக நம்ம இருக்கணும். அவர் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம இன்னொன்னு எப்படின்னா, தேவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு மனக்கால பலனை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கர்த்தாவே எனக்கு சரீரத்துல பலனை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது, மண்டிகால போட்டு நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க மண்டிகால கண்ணீரோட ஜெபிக்கும் போது பரலோகம் திறக்குமா, பரலோகத்திலிருந்து வார்த்தைகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மண்டிகால போட்டு ஜெபிக்கும் போது தேவனால ஆகாத காரியம் கிடையாது. மண்டிகால உனக்கு பலன் இருந்துச்சுன்னா பரலோகமே இறங்கி வரும். இப்ப தேவதூதர்களால இறங்கி வருவாங்க, கேருபீன்கள் சேராபீன்களால இறங்கி வருவாங்க. மோசே தானியேல் ஜெபம் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஃபர்ஸ்ட் நாளே அவருக்கு ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. ஆனாலும் அது தடை இருந்தது. கேருபீன்கள் சேராபீன்களை தடைகளால வடித்து தானியேல் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது உடனே நம்மளுக்கு என்ன பண்ண பதில் கொடுக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்ததுனால உடனே அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இன்னும் சுத்தமாகணும். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தேடணும், முகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கிஞ்சணும். ஒரு காரியம் நம்மளுக்கு தெரியணும், என்னன்னா மன்றாடி ஜெபம், கண்ணீர் ஜெபம் நம்மளுக்கு வேண்டும். ஆண்டவரே மன்றாடி நான் ஜெபிக்கணும், கண்ணீரோட நான் ஜெபிக்கணும், விழித்திருந்து நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி, உபாசிருந்து நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட அந்த வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நேற்று வீடியோல நான் பார்க்கும்போது திருப்பத்தூர்ல ஜெபம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஜெபத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, மோகன் சிலாசர் கூட சொல்றாரு, இப்ப என்ன பண்ணிருக்காரு, தேவன் வந்திருக்காரு. அந்த சுத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, தேவ தூதர்கள் விளக்கு துருத்தி அந்த துருத்தியோட சுத்துல நின்று கொண்டிருக்கிறான். நீங்க இப்போ கண்ணீர் ஓடுற அந்த கண்ணீரெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு இடத்தை சேர்த்து வைக்கிறா. நான் தமிழ்நாடு கண்ணீர் எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நான் பார்த்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்களோ எனக்கு தெரியாது. சரியா? அது போலதான் நம்ம கண்ணீரோட நம்ம ஜெபிக்கும் போது நீங்க நினைக்கலாம் கண்ணீர் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு. ஒரு சொட்டு நீ கண்ணீர் எடுக்கும் போது தேவதூதன் அந்த இதுல அந்த துருத்தியாதுன்னு அந்த துருத்தில என்ன பண்ணாரு, அந்த கண்ணீரை எடுத்துட்டு போயிட்டு அவர் பரலோக தேவன் என்ன பண்ணாரு, அந்த ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறார். என் பேர் சொல்வார், உங்க பேர்களால சொல்வார், ரத்னமா கண்ணீர் இந்த துருத்தி, கெஸ்டெல்லா கண்ணீர் இந்த துருத்தி அப்படின்னு சொல்லி அந்த துருத்தில என்ன பண்றாங்க, அந்த நம்ம கண்ணீர் துருத்தில பரலோகத்தை வச்சிருப்பாராம். நம்ம அங்கே போகும்போது என்ன பண்ண, நம்மளுக்கு விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அது போல கண்ணீரோட ஜெபிக்கிறவன் கம்பீரமா அழைப்பான்னு சொல்லி அந்த கண்ணீரை ஜெபம் நம்மளுக்கு வேணும்னா ஒரு வேதனை நம்மளுக்கு வேணும். ஆண்டவரை பார்க்கணும், ஒரு சத்தத்தை கேட்கணும். இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கும்போது ஏதாவது நடந்தானே எவ்வளவு ஒரு பாரம் இருக்கிறதோ அது பாரம் நம்மளுக்கு வேணும். தேவனோட நம்ம பார்க்கணும், தேவனோட வேலை நான் செய்யணும், யாருக்காவது சத்தியத்தை சொல்லணும், ஏதாவது செய்யணும், ஒரு பாரம் நம்மளுக்கு வேணும். அந்த பாரம் நம்மளுக்கு வேணும்னா என்னன்னா, நம்ம உள்ளத்துல என்ன ஒரு பரிசுத்தாவிய கிரியைகள் செய்யணும், பரிசுத்தாவிய நம்ம உள்ளத்துல இருக்கணும். அந்த மன்றாட்டு ஆவி எனக்கு வேணும், மன்றாட்டு ஜெபம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போதுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மன்றாட்டு ஆவி நம்மளுக்கு வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாள் கூட உபாசனை நம்ம ஜெபித்து பாருங்க. நீங்க அந்த மன்றாட்டு ஆவி கண்ணீர் ஆவி கர்த்தாவே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதை பெற்று பண்ணிட்டீங்கன்னு சும்மா இருக்க முடியாது, சும்மா உன்னாலே தூங்க முடியாது. அடுத்தவங்களையும் பார்க்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது அவங்க கண்ணில் அப்படியே தண்ணீர் வரும். ஐயோ ஒரு ஆத்மா வீணா போகுதே,
ஒரு ஆத்மா பாரு இப்படி போகுது, ஆண்டவரே அவனை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ண அந்த கண்ணீர் ஜெபனை ஜெபிக்கும் போது அந்த ஆத்மா ஆம்புலன்ஸ்ல இருக்கிற அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிற ஒரு சக்தி, ஒரு பலனை கூட உங்களுக்கு என்ன இருக்கிறது, அந்த கண்ணீர் ஜெபத்துக்கு இருக்கிறது. அதனால தேவன் சொல்றாரு, மகளே மகனே நீ என்ன பண்ண, கண்ணீரோட நீ ஜெபி, பாரத்தோட நீ ஜெபி, மன்றாடி நீ ஜெபி அப்படின்னு சொல்லி அது என்ன வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. நீங்க எல்லாம் வெளிப்படுத்துற விசேஷம் இல்ல. 1 பேதுரு 2 பேதுரு இதெல்லாம் நீங்க பார்க்க ஜெபிக்க பாருங்க. சீஷர்கள் எல்லாம் அப்படிதான் ஜெபிக்கிறாங்க. கண்ணீர் ஜெபம், மன்றாட்டு ஜெபம், விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே சொல்லி அவங்க ஜெபிக்கிறார். அது போல நாம கூட என்ன பண்ணணும், அந்த ஜெபங்களை சொல்லி சொல்லி அந்த பேரெல்லாம் அது வேணும்னு கூட நான் சொல்றேன். அந்த வசனங்கள் எல்லாம் அதெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி அந்த வசனங்களை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா கண்ணீர் ஜெபம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சும்மா இருக்கவே முடியாது, தூங்க முடியாது, எங்கேயும் என்ன பண்ண முடியாது. இந்த வழக்கு பிரகாரமான ஆசை இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வராது. வழக்கத்தை வெறுத்து என் பின்பற்றுவான் தேவன் சொல்லி இருக்கிறார். அது போல வழக்கத்தை வெறுத்து நம்ம பின்பற்றவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அது போல தேவன் பாதத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அதே போல நீங்க பாருங்க சங்கீதம் 121:7 படிச்சு பாருங்க. 121:7 நீங்க படிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன்னை ஆத்மாவே காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எனக்கு காப்பார்னு சொல்லி தாவீது சொல்றாரு பாருங்க. தாவீது மெய்யாக அவர் சொல்றாரு. எல்லாம் என்ன தாவீதுக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, ஆனாலும் அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்து எல்லா தீங்குல இருந்து என தேவன் எனக்கு காப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா தீங்குல இருந்து என தேவன் காப்பார். ஹல்லேலூயா. ஆமா சொல்லுங்க, எல்லா தீங்குல இருந்து தேவன் என்னை காப்பார். எல்லா தீங்கிலிருந்து தேவன் என்னை காப்பார். வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசு கிரியைகளிலிருந்து விடுதலை என் தேவன் காப்பார். இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலை கொடுப்பார். நான் பயப்பட மாட்டேன். செத்துருவே சந்தோஷப்படாதே. நான் விழுந்தேன் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுவே. என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். நான் சோர்வா இருக்கிறேன்னு சந்தோஷப்படாதே. ஜபம் இல்லைன்னு சந்தோஷப்படாதே. வேதத்தை படிக்கலையே சந்தோஷப்படாதே. இன்னைக்கு நான் இவளை வெட்கப்படுத்துறேன்னு சந்தோஷப்படாதே. நான் எழும்புவேன். என் கர்த்தரை எழுப்புவார். என் கர்த்தர் கரம் என் மேலே எப்பொழுது இருக்கும். அவள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவள், அவள் ரத்தத்தினாலே அபிஷேகிக்கப்பட்டவள். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. என்ன சித்ருவே, நீ தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் சரீரத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் வேலை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் மனைவி தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் வேலை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் ஜீவிக்கிற தேவன், அவரால் எல்லாம் கூடும். நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும். ஒரு விசுவாசம் நம்மளுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருந்தாலே போதும். பரிசுத்தவான்கள் விசுவாச வீரர்களாக இருந்தார்கள் என்று கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விசுவாசம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உலகத்தை ஜெயித்தார்கள். அதுபோல தேவன் மேல நமக்கு விசுவாசம் இருந்தாலே போதும். இன்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும். நான் போற இடத்துல எனக்கு விடுதலை கிடைக்கும். என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நான் ஊழியம் செய்றேன், தேவனுக்காக நான் வாழ்றேன். ஆனா ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலே கண்டிப்பா என்னன்னா சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும். ஆனாலும் அதில் இருந்து உங்களை பலப்படுத்துற தேவன் என்ன பண்ண, பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்க சொல்லணும், பலவீனம் இருக்கும் போது, எழுப்பி ஜெபிக்க முடியாம இருக்கும் போது நீங்க சொல்லணும், செத்துருவே என்னை விட்டு விழுகு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என் தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. என்னை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தை என்னை விட்டு போன்னு சொல்லி நீ ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சரிங்களா? பாருங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், தீங்குகள் ஆத்மா சரீரமும் ஆவி ஆத்மா சரீரம் அது என்ன பண்ணக்கூடாது, அதை என்ன பண்ணணும், தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். நம்ம காலையில் எழுந்த உடனே ஆவி ஆத்மா சரீரம் ஆவியங்களை தேவனை பாதுகாத்துக் கொள்ள, செத்துருவங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், அது தீங்கு உங்களை அணுகாதபடி ஃபர்ஸ்டே நீங்க வேலி போடணும்.
உன் குடும்பத்துக்காக உங்களுக்காக வேலை போட்டாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரை நீங்க என்ன பண்ண, எவ்வளவு சோறுகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரை 3 நேரம் நான் ஆண்டவரை உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இல்ல 2 நேரம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை நான் இப்படி செய்யறேன், இது செய்யறேன், அதுக்கு தடை எதுவும் வரக்கூடாது, யார் மூலமா தடை வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ பரிசுத்தமா நான் பரிசுத்தமா தானே இருக்கிறேன். கொஞ்சம் சொல்லுவாங்க, ஏன்னா டெய்லியே பரிசுத்தமா இருக்கணும். இன்னும் எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? கேள்வி இருக்கா? எத்தனை பேர் கேள்வி இருக்கு? உண்மை சொல்லுங்க, எத்தனை பேர் கேள்வி? நான் சபைக்கு வரேன், ஜெபம் பண்றேன், வீட்டுல நான் ஜெபம் பண்றேன், பொய் சொல்ல மாட்டேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன். இன்னும் எப்படி ஆண்டு பரிசுத்தமா இருக்கிறாங்க? எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி இருக்கா இல்லையா? சொல்லுங்கம்மா, கேள்வி இருக்காம்மா? இருக்கு இல்லையம்மா? கேள்வி இருக்கு இல்லையா? ஆனா தேவன் சொல்றாரு, பரிசுத்தத்து மேல பரிசுத்தம் நீ அடுத்துக்கொடு. பரிசுத்தம் என்ன? ஆண்டவர் தேடுறது மட்டும் கிடையாது, வேதத்தை படிக்கிறது மட்டும் கிடையாது, ஜெபம் பண்ணுறது மட்டும் கிடையாது. உன் வார்த்தைகள் எப்படி இருக்கு, உன் ஹிருதயம் எப்படி இருக்கிறது? நீ வெளியில போற, நல்லா குளிச்சுட்டு நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வெள்ளை ட்ரெஸ் பண்ணிட்டு நீ நம்ம போறோம் இல்லையா? ஆனா எதுவும் நம்ம தொட மாட்டோம், ஆனால அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆகுது? அழுக்காகுது. ஏன்? நம்ம எது பண்ணல இல்லையா, எதுவும் தொட கூட இல்லையா ட்ரெஸ், ஏன் இந்த அழுக்காகுது? அவனுக்கு கேள்வி வரமா வராதா? ஏன் அழுக்காகுது அப்படின்னா, காத்துல தூசி வந்து அந்த செட்டு மேல என்ன பண்ணுது, டெஸ்ட் வருது. எங்கேயாவது காத்திருக்க போது நம்ம போனேன்னா எப்படி போட்டு அழுக்கு, இது நல்ல வஸ்திரங்கள் போட்டுட்டு போனாலும் என்ன ஆகுது, அழுக்கு வந்து நம்ம டெஸ்ட்ல நம்ம செட்ல வரும். அது போலதான் இந்த உலகத்துல இருக்கிற நீயும் நானும் கூட இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வாட்டி இல்லைன்னா ஒரு வாட்டி கூட நம்ம ஹிருதயத்துல ஒரு கசப்பு வரலாம், ஒரு வெறுப்பு வரலாம், ஒரு வைராகி வரலாம், ஒரு இச்சை வரலாம். ரோட்ல போய் கொண்டு இருக்கிறோம். பொம்பளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புடவை பாரு எவ்வளவு நல்லா இருக்கு, இவள் நகைப்பாரு எவ்வளவு நல்லா இருக்கு, அதிர்ச்சி வரமா வராதா? அந்த செருப்பு பாரு எவ்வளவு நல்லா இருக்குது வருமா? ஒரு டிவி பாக்குறீங்க, ஒரு சீரியல் பாக்குறீங்க, அவங்க போட்டிருக்கிற புடவை, அவங்க கட்டிருக்கிற புடவை பாக்குறீங்க, உங்களுக்கு இச்சை வராதா? இந்த மாதிரி நாம என்ன பண்ணணும், வீட்டுல இருக்கும்போது கூட நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா நம்ம இருக்கணும், நீட்டா இந்த மாதிரி புடவை கட்டணும், இந்த மாதிரி நகை போடணும் வருமா? அது என்ன? அது அழுக்கு வந்துச்சு உள்ளாரு. அப்ப அந்த அளவுக்கு கழுவுறோம் நம்ம. அப்ப என்ன பண்ணணும், சுத்தமா சோப் போட்டு கழுவணும். கழுவுனா எப்படி கழுவோம்? நம்ம ஹிருதயத்தை எடுத்து நம்ம கழுவ முடியுமா? எப்படி நம்ம கழுவ முடியும்? உபாசம் போடணும். இந்த ஆசை எனக்கு வந்துச்சு, இந்த இச்சை எனக்கு வந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வண்டி வாங்குறோம், அந்த வண்டி அப்படியே ஓட்டிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடும். அங்கங்க என்ன பண்ணா ரிப்பேர் ஆகிடும். அந்த வண்டி என்ன பண்ணும், 6 மாசத்துக்கு ஒரு மாசம் எடுத்துட்டு போய் 1 வருஷத்துக்கு சரி பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் மாத்தி சரி பண்ணணும். அதே போலதான் தேவ பிள்ளைகள் நாம் என்ன பண்ணணும்னா, அப்படியே ஓட்டக்கூடாது நம்ம வண்டி. இது ஒரு வண்டி தான், அப்படியே ஓட்டக்கூடாது, ரிப்பேர் ஆயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஓடணும், உபாசம், ஜெபம் எங்க இருந்தாலும் போகணும், தேவனை தேடணும், அவர் பாதத்துல வரணும், பார்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போனால்தான் பார்ட்ஸ் கிளீன் பண்ண முடியுமா? இங்க இருந்தா பார்ட்ஸ் கிளீன் பண்ண முடியாதா? கொஞ்சம் நினைப்பீங்க, நிறைய புத்திசாலிகளா பேசுவீங்க, தப்பாது, ரொம்ப தப்பாது. 4 பேருக்கு உட்காந்து கை தட்டினீங்கன்னா எப்படி இருக்கும்? நீ ஒருத்தே உட்காந்து கை தட்டினா எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? ஒருத்தே கை தட்டினா எவ்வளவு நேரம் தட்டுவேன்? 4 பேர் கை தட்டினா எவ்வளவு சத்தம் வரும்? நேற்று ஒரு சகோதரன் தான் சொன்னாரு. அவரு என் பக்கத்துல உட்காந்து இருக்கிறான். அந்த அவரு நல்ல அபிஷேகத்தை ஜெபிச்சுட்டு இருந்தார் ஆண்டி. அப்ப எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது, நானும் ஜெபம் பண்ணேன். அப்படி எதுக்கு அப்படின்னா, ஆமா அபிஷேகம் பக்கத்துல, நீ அபிஷேகம் இருக்கிறவங்க பக்கத்துல நீ உட்காந்து அப்படியே உனக்கு என்ன ஆகுது வரும், அபிஷேகம் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அது போலதான் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்து உட்காருவாங்க, நீங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி.
கொஞ்சம் நேரம் கை பிடிக்கிறது கூட யோசனை பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் நினச்சிருக்கிறேன் சரிங்களா. கை பிடிச்சது கூட யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு தப்ப மாதிரி இருக்குது, இது ஒன்றும் இப்படி அபிஷேகம் இல்லை, அந்நிய பாஷையில சும்மா உட்காந்து இருக்குது, இது போய் கை பிடிச்சேன்னா அது காற்று என்ன பண்ணது அங்கே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நல்லா இப்போ இல்லை, இப்போ நான் நினைக்கல, ஃபஸ்ட்டு நான் ரசிக்கப்பட்ட புதுசுல அப்படி நினைச்சிருக்கிறேன். ஆனா இப்போ எப்படிப்பட்ட ஒரு இது இருந்தாலும் அசுத்தாவே இருந்தாலும் நேற்று போய் பிடிச்சேன் பாரு, அந்த மாதிரி பிடிச்சிடுவேன். இப்போ எனக்கு பயம் கிடையாது. அல்லேலூயா. எலியா இருந்தாரு, எலியா கூட யார் இருந்தாரு? ஆண்டவர் இருந்தாரு. எலியா கூட எலிஷா இருந்தாரு சரியா. எலிஷா இருந்தாரு. அவர் என்ன செய்துட்டு இருந்தாரு? அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவர் போகும்போது அவர் என்ன கேட்டாரு? ரெட்டிப்பான யார் சொல்லுது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்கள் தட்டு, கரங்கள் தட்டு, தேவன் ஸ்தோத்திரம். அவர் என்ன கேட்டாரு? ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும், ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, நல்ல ஒரு கார் வேணும். அது என்னென்ன கார் பேர் கூட எனக்கு தெரியாது. என்ன காரப்பா அது? பெருசா கார, காஸ்ட்லி காரு. என்னப்பா காசுல? BMW. அந்த கார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் என்ன கேட்டாரு? நீங்க சொல்லணும், நீங்க சொன்னாதான் அப்படி ஆசீர்வாதம். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவனே நீர் எனக்கு கொடுக்கணும். இல்லைன்னா நான் என்ன பண்றது இல்ல. உன் பேர்லவோ தேவன் பேர்லவோ சத்தியத்தை சொல்றேன், நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஒண்ணு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எலியா சொன்னார், நீ போப்பா, நான் வரேன், போ, கர்மேல் வர போய் சும்மா நடந்துட்டு வரேன், போ, நீ போய் வீட்டுல இரு, நான் விட மாட்டேன். கர்த்தர் பேர்ல உன் பேர்ல நான் விட மாட்டேன். என்ன ஆசீர்வதித்தாலும் என்ன வேணும் அவனுக்கா? என்ன ஆசீர்வாதம்? வீடு வேணுமா, பங்களா வேணுமா, கார் வேணுமா, என்ன வேணும், பொண்டாட்டி வேணும், புள்ளிகள் வேணுமா அப்படி கேட்டிருப்பாரு என்னவோ. ஆனா வேதத்துல இல்ல அதெல்லாம் சரியா. கேட்டிருப்பாரு என்னவோ. ஆனாலும் அவர் என்ன கேட்டாரு? உனக்கிட்ட இருக்கிற ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள். அது ஒரு ஆசீர்வாதம் கேட்கல அவரு. அவர் எப்படி கேட்டாரு? ரெட்டிப்பான. நாம என்ன பண்றோம்? ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் எனக்கு போதும் ஆண்டவரே, ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே. அடுத்து நாம கேட்போம் இல்லையா, கிஞ்சு வாங்குறது, ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே. ஆனா அவருக்கு விசுவாசம் எப்படி தெரியுமா? நான் விட மாட்டேன், ரெட்டிப்பாக என்ன கொடு. உன்னால முடியும், முடியுமா? முடியாது, முடியும். எனக்கு ரெட்டிப்பாக ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் மட்டும்தான் இங்கிருந்து நான் போவேன் அப்படின்னா. ஆனா வாஞ்ச பார்த்தாரு ஆண்டவரே. அவர் என்ன பாரு, எலி எடுத்து கொடுக்க பார்த்தாரு. இவர் கத்திட்டே இருக்காரு, ஐயோ தேவனே போயிட்டீங்களே எனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கல. அப்ப அவர் என்ன பண்ணாரு? சேலை எடுத்தாரு, கிழிச்சாரு, போட்டார். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. கரங்கள் தட்டி தேவனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தாரு. அந்த சேலை பிடிச்சிட்டு வந்தாரு. தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எலியா ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. எலிஷா வராரு. எப்படி வர்றாரு? யோர்தான் வேற தனியா இருக்கிறது, எப்படி வர்றார பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லாம் வராங்க. பார்த்துட்டே இருக்கிறாங்க. யோர்தானுக்கு அந்த பக்கம் இவரு பார்த்தாரு, சால்வி எடுத்தாரு, அது யோர்தான் தட்டாரு, அந்த தண்ணி மேல போட்டாரு, ரெண்டா பொழுது வந்தாரு. அல்லேலூயா. அது கடல் ரெண்டா பொழுது வந்தார். அப்ப கேட்கிறார், எலிஷா எங்கேயாவது மலையிலவோ எங்கேயாவது இருப்பாரோ, போய் தேடலவா? எலியா தேவன் எடுத்துட்டு போயிட்டாரு, எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி தேடுறது கூட போறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணி எலிஷாவை எடுத்துட்டு போயிட்டார். எலிஷா சொன்னார், இல்ல போகாதீங்க, ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு சொன்னா கேட்கல. அது போலதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? எலியாவும் இடம்லாம் எடுத்துட்டாரு. எலிஷா வச்சான ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினார். எலியா கிட்டே இருந்ததோட ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் எலிஷா கிட்டே இருந்தது. எலிஷா மறிக்கிறவரை ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ராயேல் ஜனங்கள் என்ன காரியம் நடந்தாலும் சரி, எலிஷா கிட்ட கேட்காம ஒரு காரியங்கள் கூட செய்ய மாட்டார். சரி, ஓகே. எலிஷா கிட்ட ஒருத்தர் இருந்தார். யாரு? கேயாஜ். யார் சொன்னது? கேயாஜ். ஹல்லேலூயா. கேயாஜ் இருந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? எலியா கிட்ட எலிஷா இருந்தாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டாரு. எலிஷா கிட்ட கேயாஜ் இருந்தாரு. அவர் எத்தனை ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டாரு தெரியல. எனக்கு மெசேஜ் வேற, ஆனா நான் போயிட்டு இருக்கிறது வேற, தெரியல. சரி, என்ன ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டார்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்றேன்றவங்க மட்டும் கை எடுக்கணும், எல்லாரும் சேர்க்கூடாது. யாருக்காவது தெரியும் என்ன ஆசீர்வாதம் கேயாச்சு
எலிஷா கிட்ட பெற்றுக்கொண்டார். பைபிள் யாரும் படிக்கல, நல்லா தெரியுது. கேயாச்சு என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்? பெற்றுக்கொள்ளல. ஏன் பெற்றுக்கொள்ளல? நாகமான் குஷ்டரோகம் இருந்தது நாகமானுக்கு. எலிஷா கிட்ட வந்தாரு, குஷ்டரோகம் சொஸ்தமாகணும் அப்படின்னு சொல்லி வந்தாரு. அவர் சொன்னாரு, நீ யோர்தான்ல போய் 7 வாட்டி முழுகு. தெரியுமா, அது பிடிச்சிருக்கீங்களா? 7 வாட்டி நீ யோர்தான்ல போய் முழுங்குன்னு சொன்னாரு. இவரு கோவம் வந்துச்சு, நான் ஒரு ராஜா, என்ன போய் 7 வாட்டி முழுங்குன்னு சொல்றான், எங்க ஊர்ல முழுகிறதுக்கு என்ன தண்ணி இல்லையா, இங்க வந்துதான் நான் முழுகணுமா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ரத்தம் திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவன் குட்டை இருக்கிற வேலைக்காரன் சொல்றான், நீ வேற ஏதாவது சொல்லி செஞ்சிருப்ப தானே, பெரிய பெரிய காரியங்களும் பணம் கொடு, அது கொடு, இது கூடன்னு சொல்லியிருந்தானே, கொடுத்துருப்ப தானே. அவர் என்ன சொன்னாரு, 7 வாட்டி போய் முழுங்கன்னு சொல்றாரு தானே, அவ்வளவுதானே சொன்னாரு. அது செய்ய முடியாதா? அவர் ஒரு வேலைக்காரர் சொன்னாரு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, திரும்பி வந்தாரு, போய் 7 வாட்டி முழுங்கினாரு. சின்ன குழந்தை கூட ஆயிட்டாரு. அவருடைய குஷ்டரோகம் எல்லாம் சொஸ்தம் ஆயிடுச்சு. கருணை தேவ விசுவாசத்தை சொல்லுங்க. அவங்க உடம்பேச்சு என்னாச்சு, வாலிப உடம்பு மேல ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி குஷ்டரோகமா இருந்தவர் வாலிப உடம்பு மாதிரி ஆயிடுச்சு. கீழ்ப்படிந்தாரு, சுகமாச்சு. சரி பாருங்க, அது பாருங்கம்மா, அது பாருங்க, பொம்மை போட்டிருந்தாரு பாருங்க, சரிங்களா? அப்ப என்ன பண்ணுது, 7 வாட்டி முழுங்கினாரு, வாலிப உடம்பு மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. ஐயோ, எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்து கேட்டிருந்தாலும், ஆஸ்தி அந்தஸ்து கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். ஆனா இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணா, சின்னதா ஒரு காரியம் தான் சொன்னா, அது செஞ்சதுனால எனக்கு என்ன பண்ண, இந்த குஷ்டரோகம் போயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், இவருக்கு எவ்வளவு வேணாலும் கிஃப்ட் நான் கொடுக்கலாம். இவருக்கு என்ன பண்ண, நான் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கிஃப்ட் கொடுக்கறது எலிஷா கிட்ட போறாரு. வாணும் நாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்தார். அவரு கொடுக்கறதுக்கு போன அவர் சொன்னாரு, நான் வாங்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். இலவசமா கொடுத்து என்ன பண்ணணும், இலவசமா நான் செய்யறேன், எனக்கு கொடுத்தாரு நான் செய்யறேன், எனக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. சொன்னாரு, கேசி அவன் இருந்தார் இல்லையா வேலைக்காரி, கேசி அம்மா கேஎஃப்சி, கேஎஃப்சி இல்லை கேஎஸ். அவர் என்ன பண்ணாருன்னா பார்த்துட்டே இருந்தாரு. இவருக்கு புத்தி இருக்கா? அவரோட பணக்காரங்க வந்து நாங்க பணம் வஸ்திரங்கள் அதெல்லாம் கொடுக்குறாங்க, இவர் வாங்காம இருக்கிறாரு, இவருக்கு புத்தி இருக்குதா அப்படின்னு என்ன பண்றாரு, கேஎஸ் நினைக்கிறார். அவர் என்ன பண்ண, நாகமான சொல்லி கிச்சு கிச்சு பார்த்தாரு, முடியல, இவர் வாங்க மாட்டேன்னு போயிட்டாரு. கேஎஸ்சி பார்த்தான், ஓடி போனான், பின்னாடி ஓடி போயிட்டு, ராஜாவே எங்க ஆண்டவர் யாரும் 2 வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வஸ்திரங்கள் எல்லாம் வேணுமா, அந்த பணமெல்லாம் வேணுமா, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் கேட்டாரு. அவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாகமான இவங்களுக்கு பணமும் வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புனாரு. இவர் என்ன பண்ணாரு, எடுத்துட்டு போய் வீட்டுல நொழிச்சு வச்சுட்டாரு. ஒழிச்சு வச்சுட்டு வராரு, யார்கிட்ட, எலிஷா கிட்ட வராரு. வந்துட்டு எங்கப்பா போயிருந்த அப்படின்னு கேட்கிறாரு. யாரு, எலிஷா கேட்கிறாரு. இல்லையா, நான் இங்கேதான் இருக்கிறேன், நீ போகும்போது என் ஆவி ஒண்ணு கூட வந்தது, நாகமான கிட்ட போய் நீ என்ன பண்ண, எல்லாம் வாங்கினியே, எடுத்து போய் வீட்டுல வச்சிருக்கிறியே, நான் வேண்டான்னு சொன்னது நீ வாங்கியிருக்கிறிய, நாகமான குஷ்டு உனக்கு தலைமுறையாக அந்த குஷ்டு உனக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதே போலதான் அதே நிமிஷத்துலதான் அந்த குஷ்டரோகம் தலைமுறையாக வந்தது. செபிக்கப்பட்டவனாக மாறினார். அதனால இது எதுக்கு நான் சொல்றேன்னா, எனக்கே தெரியாது எதுக்கு சொல்றேன்னு, எனக்கே தெரியாது, யாருக்கும் தேவன் பேசுறாருன்ற மட்டும் தெரியாது. அதனால இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் ஆசைப்பட்டு கொண்டு இருந்து, நம்ம கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, நம்ம அழைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, நாம் தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஊடுறது, ஐயோ அதனால தேவன்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே கேஎஸ் போல நான் இருக்கக்கூடாது, யார் போல நான் இருக்கணும், எலிஷா போல. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, யார் போல இருக்கணும் நீங்க, எலிஷா போல. எத்தனை பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? எலிஷா போல நான் இருக்கணும் ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க. தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, மத்தியில இருக்கிறாரு. எலிஷா போல நான் இருக்கணும், கேயாஸ் போல எனக்கு அந்த ஆசை வரக்கூடாது, அந்த சாவு எனக்கும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது.
நான் எலிஷா போல நான் இருக்கணும். அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும், அது இறக்கம் எனக்கு வேணும். நம்ம ஜெபிக்கிற இப்படிதான். ஆனா உண்மை சொன்னோன்னா இந்த வசனமே இல்லை. ஆனா ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு என்னன்னு நான் எடுத்தது வேற வசனம். அது போல யாருக்கோ சொல்றாரு, பேசுறாரு, யாருக்கிற எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் பாருங்க, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பா தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீ கேட்கறதுக்கு வேண்டிக் கொள்றதுக்கு அதிகமாக செய்யறவர் அவர். விசுவாசிக்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு வேண்டிக் கொள்றதுக்கு அதிகமா செய்யற தேவன் என் தேவன். சொல்லுங்க, எல்லாம் பார்த்து சொல்லுங்க. என் தேவன் நான் கேட்கறதுக்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவன். என் தேவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. ஆமா, நம்ம தேவன் ஜீவிக்கிறவர். நாம் கேட்கறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக கொடுக்கிற தேவன் அவர். அவரோட பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு நீயும் நானும் பாக்கியவதி பாக்கியவான் சொல்லணும்னா எல்லாமே இருக்கலாம். ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் நம்ம கூட வருது யாரு? நம்ம தேவன் மட்டும்தான் வர. அவருக்கு நம்ம சந்தோஷ சமாதானம் கொடுக்கறது நம்ம பணமும் ஆஸ்தி அந்தஸ்து கொடுக்காது. எது கொடுக்குது நமக்கு? நேற்று அங்கே போயிட்டு வந்தப்போ ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சமாதானம். அதனால நம்ம சந்தோஷம் சமாதானம் வரணும்னா தேவனை பாதத்துல நம்ம வரணும். தேவனை நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியம், உடன்படிக்கை காக்கா உண்மையுள்ளவர். உடன்படிக்கை காக்கா உண்மையுள்ளவர். இப்ப நம்ம பார்க்கிறோம். அது நீங்க பாத்தீங்கன்னா உபாகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? உபாகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் 10வது. ஆகையால் தேவன் தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும். தன்மேல் அன்பு கூர்ந்து பாருங்க, தன்மேல அன்பு கூர்ந்து தன் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்று பாருங்க. அவங்களை கூப்பிடுறவங்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவரை அழிப்பார் என்று தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனம் பாத்தீங்களா? எத்தனை தலைமுறை நம்மள ஆசீர்வதிக்கிறாரா? கவனிச்சீங்களா? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. அல்லேலூயா. 1000 தலைமுறை. இயேசு கிறிஸ்து இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனா அவர் என்ன பண்றாரு? 2024. கரெக்ட். 2024. சரியா? நம்மளுக்கு தெரியாது. ஆனா 2024வது வருஷம் நடக்குது, அவ்வளவுதான். ஆனா அவர் எப்போ வந்தாரு நம்மளுக்கு தெரியாது. சரியா? அதனால என்ன ஆகுதுன்னா 1000 தலைமுறைக்கு நம்ம என்ன பண்றாரு? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1000 தலைமுறைன்னா நம்ம பிள்ளை அவங்க பிள்ளை என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்படி ஆசீர்வதி? அவர் மேல நம்ம அன்பு வைக்கும் போது, அவர் கற்பனைப்படி கைக்கோள் நடக்கும் போது அவர் என்ன பண்ண? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உடன்படிக்கை 1000 தலைமுறை வரைக்கும் அவர் உடன்படிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்தை நம்ம பார்க்கலாம். உடன்படிக்கை நம்ம எப்ப செய்யறோம் நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க. உடன்படிக்கை நம்ம எப்ப செய்யறோம் நம்ம வாழ்க்கையில? எப்பாவது ஒரு வாட்டி செய்யறோமா? அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்காரா உடன்படிக்கை நீ செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரா? நம்ம திருமணம் நடக்கும் போது உடன்படிக்கை செஞ்சுக்கிறோம். புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன பண்றாங்கன்னா உடன்படிக்கை செய்யறோம். சரிங்களா? அந்த உடன்படிக்கை என்ன செய்வோம்? யார் கிறிஸ்டியன் கல்யாணம் யார் பண்ணீங்க? கிறிஸ்டியன் கல்யாணம் யார் பண்ணியிருக்கிறீங்க? கிறிஸ்டியன் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தார் பாஸ்டர் அன்னைக்கு? சரி. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணத்திலும்
நம்மை பிரிக்கிற வரைக்கும், மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் உன்னை என்ன பண்ணன, உன்னை நான் விட்டு விலக மாட்டேன், நீ என்னை விட்டு விலக மாட்ட. வியாதி வந்தாலும் துக்கம் வந்தாலும் என்ன வந்தாலும் என்ன பண்றது இல்லை, நம்ம 2 பேரும் ஒரே சரீரமா இருப்போம். ஆனா இப்ப அப்படி இருக்காங்களா? பிரமாணம் என்ன ஆச்சு? ஏதாவது நான் சொன்ன ஒருத்தர் சொல்லுவார், அவர் ஏதாவது சொல்லுவார், நான் குத்தி குத்தி பேச வர, நான் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரமாணம் நம்ம மீறிடும் இல்லைங்களா? அந்த பிரமாணம் நம்ம மீறிடும். ஆனா யார் முன்னாடி நம்ம பிரமாணம் பண்றோம்? ஆண்டவர் முன்னாடி பிரமாணம் பண்றோம் தானே. அந்த பிரமாணம் மீறி நம்ம என்ன பண்றோம்? மீறிடும். ஆனா எல்லாருக்கும் நான் சொல்லல, ஒவ்வொருத்தரையும் நீங்க பாத்தீங்கன்னா எங்க சம்பந்தி தான். அவங்க பாத்தீங்கன்னா கணவர் ஒரு கண்கண்ட தெய்வம். அவர் சொன்னால் என்ன பண்றது இல்லை, மீறுதே கிடையாது. அப்படி கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க, மனைவி கூட அப்படிதான் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? கணவர் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு எப்படி ஆண்டவர் முன்னாடி அவங்க பிரமாணம் பண்ணாங்களோ அதுபடி நடக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் முன்னாடி செய்த அந்த பிரமாணத்தை, எல்லா ஜனங்களும் முன்னாடி தேவன் முன்னாடி செய்த அந்த பிரமாணத்தை மீறி நடக்கிறாங்க. அதனாலதான் நம்ம கஷ்டம், வேதனை, துன்பங்கள் வருது. நாம நினைக்கிறோம், சரி சும்மா தானே, இது பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு நான் சொல்லிட்டேன் அப்படின்றோம். ஆனா அது பாஸ்டர் மூலமா யார் பேசுறாரு? பாஸ்டர் மூலமா பரிசுத்தாவியானவர் பேசுறாரு. அந்த வார்த்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வார்த்தை நம்ம கேட்கிறோமே, அது வாயில நம்ம வருது அந்த வார்த்தை நம்ம வாய் விட்டு வந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பயபக்தியோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்டியன் கல்யாணம் உனக்கு இல்லை, சரி ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, 5 வருஷம் நான் படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? கிறிஸ்டியன் கல்யாணம் இல்லாதவங்க ஒரு நாள் அவங்களுக்கு இங்கே கல்யாணம் பண்ணணும். உண்மைதான். எப்படின்னா, டி மோகன் அவங்க சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் யார் கிறிஸ்டியனா இல்லையோ, கிறிஸ்டன் கல்யாணம் இல்லையோ, கிறிஸ்டன் தாலி இல்லையோ, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் அங்கே வர வச்சு அவங்க விருந்து வச்சு தாலி மாற்றி அவங்களுக்கு என்ன பண்ண தீர்மானம் பண்ணாங்க. இது தோற்காது உண்மை. இது நான் சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டுக்காரர் கூட்டு வந்துருவேன் இல்லையா? என்னமா சரி, அதுக்கு ஒரு நேரம் வரட்டும், நேரம் வரும், அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். சரியா? அதெல்லாம் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் செஞ்சாங்க. இப்போ கூட அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 10 குடும்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, வைப்பாரு, வச்சு அந்த தாலி மாற்றுவாங்க. இல்லை தாலி வேண்டாமா வேண்டாம், மெட்டி வேண்டாமா வேண்டாம், தேவர் பைபிள் மாற்றிக்குவாங்க. பைபிள் என்ன பண்ணுவாங்க? மாற்றுவாங்க. புருஷன் பொண்ணாரு ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க இது மாதிரி செய்வாங்க. எதுக்கு அப்படி செய்வாங்க சொல்லுங்க? எதுக்கு அப்படி செய்வாங்க? யாருக்காவது ஒரு யோசனை வருதா? எதுக்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, தேவனோட வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயுதமாக இருக்கணும். தேவனோட வருகைக்கு ஆயுதப்படுத்துறதுக்காக தான் அந்த பாஸ்டர் என்ன பண்ணாருங்க, சபையில் இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இன்னொன்று அப்படின்னா டிவியில் சொன்னது கூட நான் கேட்டேன். சரிங்களா? அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு அன்னைக்கு நீ கேட்ட பிறகு எனக்கு ஒரு ஆசை, ஆமாம் நம்ம சபையில் கூட இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி. தேவன் என்ன பண்ணாரு, எப்போ நடத்துறாரோ எனக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் செய்வோம், இன்னொரு கல்யாணம் செய்வோம். ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுபோல நம்ம என்ன பண்றோம், உடன்படிக்கை மீறிடுறோம். அதுல நம்ம என்ன பண்றோம்னா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த உடன்படிக்கை நம்ம மீறக்கூடாது. இப்போ சரி, இத்தனை நாள் நான் மீறிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்றோம். இப்போ கூட நீங்க மனம் திருப்பலாம், தப்பே கிடையாது. இது இனிமேல கூட என்ன பண்ணலாம், மனம் திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ண உடன்படிக்கை மீறிடுறோம். சரிங்களா? அது போல இன்னொரு வசனம் பாருங்க, ஆதியாகமம் 3:15 எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 3:11. 3:15 ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். ஒரு உடன்படிக்கை வந்துச்சா?
ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னாரு, ஸ்ரீக்கும் ஸ்ரீவித்திக்கும் உன்னித்திற்கும் உடன்படிக்கையை செய்வேன். அது இன்னொரு வாட்டி படிப்பா. உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீயும் அவர் குதிகாலை நசுக்குவார். ஒரு உடன்படிக்கை வந்துச்சா? ஆமா. அவர் உடன்படிக்கை என்ன பண்ணாரு? மேஷியா வருவாரு, அவனுக்கு தலை சித்திரவை உனக்கு தலை நசுக்கு போடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். அந்த உடன்படிக்கை நிறைவேறினதா இல்லையா? நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. அதன்படியா தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த உடன்படிக்கை கண்டிப்பா நிறைவேறும். இன்னொரு கடைசியில ஆவி ஆத்மா சரீரம் பாதுகாக்க உண்மையுள்ளவராக நாம் இருக்கணும். 6வதாக ஆவி ஆத்மா சரீரமும் பாதுகாக்க நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23-24 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23-24 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். யாரம்மா பரிசுத்தமாக்குவார்? நம்மள சமாதானத்தின் தேவன் தாகனே நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி ஒரு நிமிஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ஒரு சரீரம் எப்படி இருக்குமா? இருக்கக்கூடாதா? எல்லாம் சொல்லணும் வெக்கே சத்தமா. குற்றமற்றதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யார் சொல்றாரு? யார் சொல்றாருமா? 1 தெசலோனிக்கா யார் சொல்றார்? பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. குற்றமற்றதாக ஆவி ஆத்மா சரீரமும் குற்றமற்றதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. எப்போ? கிறிஸ்து வரும்போது நீங்கள் குற்றமற்றவர்களாய் காக்கப்படும்படிக்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது கடைசி வரைக்கும் உங்களை நிலைத்து நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறவங்களாக இருக்கணும். யூதா 1:26 பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியோடும் உங்களை மற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மகிழ்ச்சியோடு நம்ம சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்மளை இந்த உலகத்தை நிற்கிற தேவன் நிறுத்துற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது ஒரு வாலிபனுடைய உள்ளத்திலே சாத்தான் மீண்டும் மீண்டும் உன்னாலே இந்த கிறிஸ்துவாக ஜீவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார? ஒரு வாலிபன் உள்ளத்துல பிசாசு பேசிக்கொண்டே இருந்ததா. வாலிபன் உள்ளத்துல இப்போ வாலிபன்றதே இல்லை, உங்க உள்ளத்துல கூட ஐயோ நான் அவர் சொன்ன மாதிரி நம்ம நடக்க முடியாது, அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்க முடியாது. அப்போ வேதத்தை நம்ம வாசித்தாலும் நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியாது. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் இருக்குது. சரியா? சரி, இங்க சொல்றாங்க போய் சொல்லாம என்னால் இருக்க முடியாது, கரெக்டா நான் சபைக்கு வர முடியாது, கரெக்டா வேதத்தை வாசிக்க முடியாது, நம்ம கரெக்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுதுன்னா உங்கள் உள்ளத்தை பேசிக்கொண்டு இருக்கு. எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு கணவர் இருக்கிறாங்க, எனக்கு சாப்பாடு செய்யணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அதனால தேவனுக்கு உண்மையாக நான் வாழ முடியாது, நான் படிப்பில்லை, பட்டமில்லை, பதிவில்லை, எனக்கு ஒன்றுமே காசு இல்லை, நான் ஒன்றுமே செய்யலை, என்னை தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு உண்மையாக நான் வாழ முடியாது. சரி, எப்படோ வரோம் போகிறோம் அப்படின்னு சொல்லி இது யார் கொண்டு வருவா? நினச்சி பாருங்க. உங்க உள்ளத்தில் யார் உள்ளத்தில் இருக்குது? உங்க உள்ளத்தில் யாரும் உள்ளத்தில் இருக்கிறது. எப்படி நான் இப்படியெல்லாம் வாழ முடியும்? இப்படியெல்லாம் நான் எப்படி ஜெபிக்க முடியும்? என்னால் முடியாது, எனக்கு படிப்பு இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது பிசாசு அந்த எண்ணங்களை கொண்டு வரும். சரியா? அப்போ தேவன் சொன்னாரா, மகனே உன்னாலே முடியும், நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு, உன்னாலே முடியும், உன்னை நடத்துறது நான் அல்லவா? இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யாரு? இது காற்று கடலை உண்டாக்கினவர் யாரு? மனுஷனை உண்டாக்கினவர் யாரு? நான் தானே. என்னாலே ஆகாத காரியம் ஏதாவது உண்டோ? முடியாதா? முடியும். என்னால ஆகாதது ஏதாவது உண்டா? ஏன் உன் பிசாசுக்கு நீ இடம் கொடுக்குற? அப்படியெல்லாம் நீ நினைக்கிச்சு பார்க்காதே, நீ யோசனை பண்ணாதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசினாராம். அப்போ அந்த வாலிபன், ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறீங்க, நான் எழும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி பிரகாசித்தார் ஒரு வாலிபன். அதுபோல தான் உங்களுக்கு கூட தேவன் உங்களுக்கு நினைக்கலாம், ஐயோ எனக்கு படிப்பு இல்லையே, பட்டு இல்லையே, பணம் இல்லையே, எனக்கு நேரம் இல்லையே, எனக்கு பிள்ளை இப்படி இருக்குது அப்படி இருக்கிறது, எனக்கு கடன் இருக்கிறது, எனக்கு வீடு இல்லையே, வாசல் இல்லையே, வேலை இல்லையே, அன்னைக்கு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்றாரு, உன் அழித்தவர் நான் அல்லவோ,
என்னால ஆகாத காரியம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு வீடு கொடுக்க என்னால முடியாதா? உங்களுக்கு படிப்பு கொடுக்க, பட்டம் கொடுக்க என்னால முடியாதா? பணம் கொடுக்க என்னால முடியாதா? முதலாவது நீ என்ன தேடு? ராஜ்யம், நீதி, நியாயத்தை தேடு. அப்பொழுது உனக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன். அந்த அவிசுவாசங்களை கொண்டு வர அந்த ஆவிகள் எல்லாம் என்னை விட்டு போன்னு சொல்லி நீ ஜெபி. அந்த அவிசுவாசம் இங்க இருக்கிற யாருக்கும் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் பாருங்க, யாருக்கும் பேசுற ஆண்டவர். அந்த அவிசுவாசம் மட்டும் உங்களுக்கு இருந்தா நீங்க ஜெயிக்க முடியாது. அவிசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வாசம் பண்ண முடியாது. தேவனாலே எல்லாம் ஆகும்னு சொல்லி ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் போதுதான் அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை வச்சு உங்களுக்கு மேல அபிஷேகம் ஊற்றி அவர் உங்களை கொண்டு போய் அவர் பிரயோஜனப்படுத்துறவராக இருக்கிறார். இந்த அவிசுவாசம் கொண்டு வந்து பிசாசு என்ன பண்ணுது, ஐயோ அவ்வளவு தூரம் போகணுமே, ஐயோ அப்படி நான் ஊழியம் செய்ய முடியுமா, ஐயோ நான் ஜெபிக்க எனக்கு தெரியாது, எனக்கு படிப்பு இல்லையே, பட்டம் இல்லையே, அப்படி நீங்க நினைக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா தேவனால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல தேவனால ஆகாத காரியம் எதுவுமே இருக்காது. தேவனால எல்லாமே ஆகும். ஒரு சகோதரி வாசிவேன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வாசிக்கன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்துட்டு இருந்தா, கொஞ்சம் பேருக்கு தெரியும். படிப்பில்லை, பட்டம் இல்லை, எதுவுமே கூட தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த அம்மா கூட அந்த அம்மா தான் என்ன சபை கொண்டு போனாங்க பம்ரேலுக்கு வந்ததுக்கப்புறம். சரிங்களா? படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் பேசுவான், நல்லா பேசுவான். ஆண்டவரை பற்றி ஒரு வைராக்கியமாக சத்தியத்தை சொல்லுவான். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு போயிட்டு வருவான். கணவர் இல்லை, பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை, அவள் டாக்டருக்கு படிக்க வச்சா. வேலைக்கு போவான். சாயந்தரம் வந்துச்சுன்னா யாருக்காவது போய் சத்தியம் சொல்லாம வீட்டில் இருக்கவே மாட்டான். வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் எல்லாரும் கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுவான், வாரத்தில் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவான். ஒரு 1/4 லிட்டர் பால், ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து, ஒரு 20 பேர் வருவாங்க. 1/4 லிட்டர் பாலாவே தண்ணி ஊற்றி, 1/4 லிட்டர் பால் எத்தனை தண்ணி விடலாமா? 1/4 லிட்டர் பால்ல தண்ணி ஊற்றி 20 பேர் கொடுப்பான். பிஸ்கெட் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு பிஸ்கெட் கொடுப்பான். மகன் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் அப்படி ஆசீர்வதித்து டாக்டர் படிக்க வச்சு பாஸ் ஆகிட்டு கிளினிக் 2 இடத்துல கிளினிக் வச்சிருக்காங்க. பொம்மனில வம்சத்தில் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே வச்சிருக்காங்க. இப்போ அங்கே என்ன பண்ணுறது, அது படிப்பில்லை. ஆனால் அந்த சபையில சிஎஸ்ஐ சபையில பாதி ஜனங்க அந்த அம்மா கூட்டிட்டு வந்த ஜனங்க தான். இப்போ கூட பாதி ஜனங்க, 3/4 ஜனங்க அந்த அம்மா கூட்டிட்டு வந்த ஜனங்க தான். இப்போ கூட இப்போ கிளினிக் வரவங்களுக்கெல்லாம் அந்த எல்லாம் என்ன பண்ணது, சத்தியத்தை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்போ கல்லல உக்காந்துச்சு. மகனும் மருமகளும் டாக்டருங்க, அவங்க வேலை செய்யறாங்க. இதான் பணம் வாங்குறது. சகோதர சகோதரிகளே, தேவனால ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால எல்லாம் முடியும். அவர் என்ன நேசிக்கிறாரு, உங்களை என்ன கேட்கிறாரு, பணம் கேட்கல, ஆஸ்தி கேட்கல. அவர் என்ன பண்றாரு, என்னை பத்தி நீ போய் சொல்லு, என்னை விசுவாசி, எனக்காக நீ ஊழியம் செய், இதுதான் சொல்றாரு. அது செய்ய முடியாது. அவன் கூட வேலை செய்யறவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க. ஒரு ஆத்மா கொண்டு வந்த பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அந்த கிஃப்ட் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த கிஃப்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு யாருக்காவது ஆண்டவர் சத்தியத்தை 2025 ஒரு 5 பேருக்கு நான் சத்தியத்தை சொல்லி கொண்டு வரணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கண்டிப்பா செய்வார். முந்தின யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா, அப்போ அந்த அம்மா கேட்டாங்களா எப்படி இருக்காங்க, ஆண்டி நல்லா இருக்காங்களா, 9ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்காங்களா. ஒரு படிப்பு இல்லைம்மா, நீ கூட தெரியாதம்மா. அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம தேவனால ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கணும், வாஞ்ச இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும் தேவனுக்காக. அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தேவன், அவர் பராக்கிரமுள்ள தேவன். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நினைக்கணும். யூதா 1:24 வாசிங்க. யூதா 1:24 எடுத்து வாசிங்க, கடைசி வசனம். யூதா 1:24. யூதா வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிற்கவும் வல்லமையுள்ளவரும் நாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய நம்முடைய இரட்சகராகிய
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு தேவனுக்கு கனமும் கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் நினைச்சு பாருங்க. வல்லமை, கனமும், மகிமை, அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவனுக்கு என்னப்பா கடைசியில உண்டாவதாக. ஹல்லேலூயா. வல்லமை, மகிமை, கனமும் எல்லாம் தேவனுக்கு உண்டாவதாக. அந்த அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது அதிசயம் செய்யற தேவன் நம்ம தேவன். நம்ம தேவனால ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. சரி, நான் அப்படியே கண்கள் படி ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? அழித்தவர் உண்மை இல்லவர் ஒண்ணு. இரண்டாவதாக தீமை நின்று காத்த உண்மை உள்ளவர். அழித்தவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது தீமை நின்று காத்த உண்மை உள்ளவர். மூன்றாவதாக உடன்படிக்கையை காக்க உண்மையுள்ளவர். மூன்றாவதாக உடன்படிக்கை காக்க உண்மையுள்ளவர். நாலாவதாக ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்த உண்மையுள்ளவர். ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாக்க உண்மையுள்ளவர். இது 4 காரியங்களை தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம தியானிக்க கிருபை செய்தார். அதே போல நம்ம எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, சர்வத்தை படைத்தவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இது பெரிய காரியங்கள் செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி. கர்த்தாவே ஹல்லேலூயா. இது பரிசுத்தரப்பா. அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த